இப்போ ட்ரெண்டிங்காக போயிருக்க இஃபா சிக்கன் நம்ம ஸ்டைல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான், ரோட்டி கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம சும்மா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக. ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்குள்ள ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் தண்ணிக்குள்ளே வடித்து வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன லெமனாக இருந்தால் 1 லெமனு, பெரிய லெமனாக இருந்தால் 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா கலந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சிக்கன் ஃபுல் லெக் பீஸ் எடுத்துருக்கேன். தொட பீஸோடு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கன்லையும் நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். இந்த சிக்கனை வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் வேக வச்சுட்டு. அப்புறம் ஒரு 3 அளவுக்கு சீஸ் துண்டு எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், அப்புறம் சக்கரை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சீஸில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம சாஸ் ரெடி ஆகிடும். இந்த ஒயிட் சாஸு இது ஒரு சைடு இருக்கட்டும். ஆச்சுக்கலாம். அதனால் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறி சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு தடவிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஊற வச்சுட்டு சிக்கனை சேர்த்துடலாம். நான் 2 பீஸாக தான் போட்டு செய்ய போகிறேன். இப்போ இந்த 2 பீஸ் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் விட்டு சிக்கன் நல்லா வெந்து வரணும். உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வேகணும். அதனால நல்லா வேக வச்சு விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் எது ஊற்ற வேணால், இந்த பட்டரே கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டினா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாஸ் இது மேலே போட்டுட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் போட வேண்டியது தான். சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் 2 சேர்த்துட்டு சீஸ் போட்டு அப்படியே சுட சுட நல்லா சர்வ் பண்ணுங்கள். இந்த சூட்லேயே சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.